சொல்லுமா, என்ன செய்யணும்? அது வாங்கி தரணுமா? என்ன வாங்கி தரணும்? ஓ, ஓகேம்மா, வாங்கி தரேன். அம்மா ப்ளீஸ்மா, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்கிறேன். உங்களை ரொம்ப நான் நேசிக்கிறேன். எல்லாத்தையும் எனக்கு பிடிச்ச மாதிரியே பார்ப்பேன். ஆனால் எனக்கு லவ்வும் அன்பும் கிடைக்கவே மாட்டேங்குது. யாரும் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க, யாரும் செய்யவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் அந்த லவ் பார்க்கலாம், நீங்கள் கொடுக்குறீங்களா இல்லையா, என்ன பண்ணலாம், எது பண்ணலாம். அம்மா இன்னைக்கு சூப்பராக இருக்குது சோறு தெரியுமா? இன்னைக்கு நல்லா செஞ்சுருக்க, நல்லா பண்ணியிருக்க. சோறு நல்லா இருக்கு, டேஸ்டாக. ஓகேவா? அம்மா அவங்க பொரியல் வைக்க மட்டும் மறந்துட்டு. சரி பரவாயில்ல, ஓகேவா? சரி சரி, நாளைக்கு நல்ல விதமாக நல்ல சோறாக்கு. ஓகேவா? ஓகேம்மா, பாய். மா, என்ன பண்ணணும்? கடைக்கு போகணுமா? ஓகே, என்ன வாங்கிட்டு வரணும்? அது வாங்கிட்டு வரணுமா? சரி சரி சரி. அது கடலைப்பருப்பு, பருப்பு, அது இது. அம்மா எப்போ பார்த்தாலும் 3 வேலை போடுறோன்னு சொல்லி காமிக்கிறேன். ஏம்மா சோறு போடுறத கூட சொல்லி காமிப்பாங்களா என்ன? அப்போ சோறு போடாமல் இல்லை, நான் எப்படிம்மா வந்தேன் வெளியே இந்த உலகத்துக்கு? அது மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. சரி பரவாயில்லம்மா, ஜஸ்ட் ஓகே. சரிம்மா, எது இருந்தாலும் எனக்கு ஐ லவ் மை மாம். ஓகேவா? என்னம்மா, நான் எங்கேயும் போகல, இங்கே தான் இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. அது ஒன்றும். ஓஹோ அப்படியா? என்ன சங்கதி? சரி ஓகே. இதுதான் மேட்ரா, இதுதான் விஷயமா? சரி, அதுக்கு நான் என்னம்மா பண்ணணும்? அப்படியா? சரி சரி, பண்ணிடலாம். அதுக்கு அது அந்த விஷயம் அப்படி நடந்துச்சு. இப்போ இப்படி இந்த விஷயம் இப்படி நடந்துச்சா? ஓகே ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? சரிம்மா, ஓகேம்மா, செஞ்சுட்டா போச்சு, சொல்லிட்டா போச்சு. ஓகேவா? சரிம்மா, ஓகே. சொக்கன் வகைரா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. உங்கள் அம்மா உன் மேலே பற்றி கேஸ் போட்டிருக்காங்க, அதனால் நீ வந்து சொல்லணும் உன்னை பற்றி. என்ன கேஸுங்க ஐயா? நீ தான் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக கொலை பண்ணிட்டியாமே. என்ன கொலைங்க ஐயா? உங்கள் அம்மா தான் சொன்னாங்க. இல்லை அம்மா சொன்னாங்களா? ஆமையா, அப்போ நான் செஞ்சுருப்பேன்யா. அது உண்மைதான், பொய்யா இருக்காது. எதிர்த்து வக்கீல், நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம். என் கூண்டில் நிற்கும் என்னுடைய
நபர், அதாவது என்னுடைய சாட்சி, என்னுடைய கைதியாக சொல்லப்பட, அவருக்கு எந்த ஒரு குற்றமும் செய்யலை. ஆனால் அவர் இன்னைக்கு குற்றத்தை தானே ஒப்புக்கொள்கிறார். அப்போ குற்றம் செஞ்சது யார்? அது யார் என்னன்னு அது தீர விசாரிக்கணும் இவரானார். இந்த பையன் பாவம் தேவையில்லாமல் அவரே அவங்க அம்மாவுக்காக தான் தான் அந்த குற்றத்தை செஞ்சேன், அது எதை சொன்னாலும் அதை செய்கிறான். அதனால் இது பண்ணி நீங்கள் ஏதோ சொல்ல விரும்புகிறீங்களா சொக்கன்? ஒன்றும் இல்லைங்க ஐயா, இதை நான் கேட்டுட்டு தான் முடிவு பண்ணணும். சரி, இந்த கோட்டை நாளைக்கு ஒத்து வைக்கிறேன் சொக்கன். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. சொல்லுமா, ஊட்டி விடுற. என்ன சொல்லணும்? சரி சொல்லு, நான் என்ன பண்ணணும்? ஊட்டி விட்டுக்கிட்டே இருக்கேன் எப்போ பார்த்தாலும். நான் நல்லா தான்மா இருக்குது நீ உன் கூட இருக்கும்போது, ஹாப்பியாக சந்தோஷமா. ஆனால் அது கடைசி வரையும் நீடிக்குமா? நீ எப்போம்மா இப்படியே என்னை பாசம் காட்டி உதைக்கிறிய? கடைசியில் நீ செத்து போனீன்னா நான் மட்டும் இப்படி வாழுவேன்? நான் மட்டும் எப்படி வாழுவேன்? எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குமா. ஆனால் நீ சாவம்மா, செத்து போகும்போது நானும் செத்து போயிட்டுமா? நானும் செத்து போயிட்டுமா? சாப்பிட்டுமா வேணாம்மா? சரிம்மா. இல்லை கண்ணு, நீ என்ன பண்ணுறேன்னா, நாளைக்கு சச்சையா கோர்ட்டில் கேட்பாரு. உன் மூலயமா உனக்கு நியாயம் பேசுகிறதுக்கு சொல்லுவாங்க. நீ என்ன சொல்லணும்னா, இந்த கொலையை நான் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கணும். சரியா? ஓகேம்மா, சொல்லிட்டா போச்சுமா. நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதம்மா, ஓகேவா? நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன். சரியா? உனக்கு பிடிச்சது எனக்கு பிடிச்சது. சரிம்மா, ஓகேம்மா. சொக்கன் மகேரா. வணக்கம் ஐயா. இன்னும் உங்கள் கோர்ட்டில் நீங்கள் ஆரம்பிக்கலாம். கேட்க வேண்டிய கேள்வியை கேட்கலாம். எதிர்த்தரப்பு வக்கினர் எது கேள்வி கேட்டிருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். இல்லை அவங்களுக்கு எதிராக வாதாடுறவங்களும் கேட்கலாம். நீ கொலை செய்தது உண்மையா? கொலைன்னா என்ன ஐயா? கொலை என்று என்னன்னே தெரியாதா உனக்கு? கொலையே தெரியாதா? அப்படின்னா இல்லையா, கொலைங்கிறாங்களே. நான் நிறையா கொலை பார்த்துருக்கேன் எங்கள் ஊரில். இளநீல கொலை காய்க்குது, அது கொலைங்கிறாங்க. கொய்யா மரத்தில் காய்ச்சா அது கொய்யா காய்ங்கிறாங்க. ஆனால் பனை மரத்தில் காய்ச்சா அது பனங்கொலைங்கிறாங்க. நான் என்ன கொலை செஞ்சேன்னு சொன்னியா? ஆனால் இவர் பார்த்தா ஒரு வெகுளியாக இந்த மாதிரி பேசுகிறார். இவருக்கு உண்மையிலே இவர் தான் அந்த கொலையை செய்திருப்பார்னு நினைக்கிறேன். எதிர்கட்சி தலைவர் இவர் அந்த கொலையை செய்திருக்க மாட்டார். இவர் பாவம் ஒன்றும் செய்யவில்லை. இவர் ஒரு அப்பாவி, ஒரு நிரபராதி. இல்லை, ஆனால் இவர் தான் அந்த கொலையை செய்திருக்கிறார் திட்டமிட்டு. ஏன்னா இவர் அதே போல் நடிக்கிறார், ஒரு அப்பாவி மாதிரி நடிக்கிறார். இப்போ நீங்கள் கேட்டு பாருங்கள், கொலை செய்தது நீ தானா? உண்மைதானா? என்ன சொன்னாங்க? சொன்னாங்க. ஆமாம் ஐயா, நான் தான் கொலை செஞ்சேன். பார்த்தீங்களா? ஆனால் இவரே ஒத்துக்கிட்டார். எதிர்த்தரப்புலேருந்து ஏதாவது கேள்வி கேட்கணுமா? ஏன்பா நீயே நீ குற்றவாளியை அமைச்சிக்கிற? இல்லைங்க ஐயா, குற்றவாளிங்கிறது என்னன்னு தெரியாது, நிரபராதிங்கிறது என்னன்னு தெரியாது. ஆனால் எனக்கு யார் என்ன கற்றுக் கொடுக்குறாங்களோ, யார் எனக்கு பாசமாக எது சொல்கிறாங்களோ அதை நான் செய்வேன். நான் செய்வேங்கிறத விட
கொலை செஞ்சவனும் நான் செஞ்சவன் தாங்க. நான் ஒத்துக்கிறேங்க ஐயா, இந்த கொலையை நான் தான் செஞ்சேன். இவருக்கு தூக்கு தண்டனை இல்லாட்டி ஆயுள் தண்டனை தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஜட்ஜ் இந்த கோர்ட்டின் தரப்பின்படி குற்றவாளியை தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் அவருக்கு குறைந்தபட்சம் 16 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கிறேன். ஏன்ப்பா அழுகுற? இல்லைம்மா, உங்கள் அம்மா பாசமாக கூடவே இருக்கும்போது என்னை ஊட்டி ஊட்டி வளர்த்தாங்க, பாசமாக வளர்த்தாங்க, அன்பை வளர்த்தாங்க. ஆனால் அப்போ தான் அவங்க கூட இருக்கும்போது எனக்கு ஒன்றுமே அவங்க பாசம் அன்பு மட்டும்தான் தெரிஞ்சுது. இப்போ அவங்களாம் பிரிஞ்ச உடனே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் தாங்கிக்க முடியல. ஆனால் அவங்க கூடவே இருந்திருக்கலாம், அதுவும் ஒரு தண்டனை தானே, ஜெயில் மாதிரி தானே. அதை விட்டுட்டு என்னை இங்கே அனுப்பிட்டாங்களே, எனக்கு ஒன்றுமே புரியல. அதாவது அழுகே வருது, மனசு என்னால் தாங்கிக்க முடியல. அம்மா 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 சொல்லு. சரி, ஓகேம்மா. அம்மா, இது வேணும் அது வேணும். அம்மா அம்மா